ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சிமெண்டிக் எலமெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சிமெண்டிக் எலமெண்ட்னா எலமெண்ட்ஸ் வித் த மீனிங்ஃபுல் நேம்னு சொல்லுவாங்க. எலமெண்ட்ஸ் வித் த மீனிங்ஃபுல் நேம்னா இப்போ என்ன சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னால் அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே இந்த இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்களே அதுதான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டிக்கிள், அசைட், டீட்டெயில், ஃபூட்டர், ஹெட்டர், மெயின், nav, சம்மரி, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, எலமெண்ட்ஸ் வித் த மீனிங்ஃபுல் நேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டேகுக்கு மீனிங்ஃபுல்லான நேம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் டேக், இமேஜ்னு அதிலே இருக்கும். ஸோ அதை நம்ம டேகை பார்க்கும்போது அது ஒரு இமேஜ் தான் போட போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதெல்லாம் என்னன்னு சொல்ல வராங்கன்னா சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்ல வராங்க. ஸோ இதில் நம்ம சரி இப்போ இதுதான் எல்லா டேக்லேயும் இருக்கே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் காட்டுறதுல இப்போ ஒரு டிவ் இருக்குது. இந்த டிவ்லாம் பார்த்தீங்கன்னா எதை மீன் பண்ணுதுன்னே தெரியாது. டிவ்னா டிவிஷன், ஆனால் என்ன அது உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னே தெரியாது. பேராகிராஃப்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இருக்குன்னு தெரியும், ஹெட்டிங்னா ஹெட்டிங் இருக்குன்னு தெரியும், இமேஜ்னா இமேஜ் இருக்குன்னு தெரியும், பட்டன்னா பட்டன் ஷேப் வரப்போகுதுன்னு தெரியும். இதெல்லாம் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னால் யாராருன்னா டிவ், ஸ்பேன், இவங்கெல்லாம் நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவாக HTML ஃபைலை சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செக்ஷன், அசைட், டீட்டெயில், ஃபூட்டர், இந்த டேகெல்லாம் நீங்கள் டிவ்வுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இது nav பார், இது nav பாரோட டிசைன். இது nav பாருக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நேச்சர், ரெயின்னு ஒரு ஆப்ஷன் மாரி, அதை கிளிக் பண்ணால் அவங்க அந்த பேராகிராஃபை படிக்கிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவ் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவாக கொலாப்ஸாக இருக்கும். ஃபுல்லாகவே டிவாக கொலாப்ஸாக இருக்கும். இதுவே நான் இன்னொரு HTML காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும், பார்த்தாலே இது nav பாரு, இது அசைடுனா சைடில் வைக்கிறது. அசைடுன்ற டேக் போட்டதுனால சைடில் போகாது, அதுக்கும் நீங்கள் CSS எழுதி தான் சைடில் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் HTML விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஆக்சசபிள் ஆகும், அதாவது ஈஸியாக அணுகுமுறை ஈஸியாக இருக்கும். ஸோ அசைடுனால சைடில் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற ஒரு டப்பாவையும் ஒரு பாக்ஸே என்னன்னு சொல்லுவாங்கன்னா செக்ஷன்னு சொல்லுவாங்க. டிவ்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு செக்ஷன். இந்த செக்ஷனில் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஹீரோ செக்ஷன் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரிப்பாங்க. செக்ஷன் ஓப்பன் டேக்னு போடுவாங்க, செக்ஷன் க்ளோஸ் டேக்னு போடுவாங்க. அதுக்குள்ளே நமக்கு வேண்டியதை யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வைக்கிறதெல்லாம் அசைடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் பாட்டம் கீழே இருக்க டிவெல்லாம், அதாவது பாட்டம் கீழே ஒரு டிவ் இருக்கும், அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபூட்டர்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறதெல்லாம் நேவ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். இதுவே என்ன சொல்லுதுன்னா, இது HTML ஃபைலில் இருந்தது. HTML 4ல் நார்மலாக டிவை வச்சு யூஸ் பண்ணாங்க. HTML 5ல் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னு எடுத்துகிட்டு வந்தது தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் என்னென்னா நார்மலாக இருக்கக்கூடியது. நான் உங்களுக்கு விஷுவலாக ஏற்கனவே காட்டின மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டர், டிவ், சைடு இதை மாரி வச்சுருக்காங்க. இதுவே சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹெட்டர், மெயின், nav, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடியா கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் nav பார், இதெல்லாம் மெயின் கண்டென்ட், இதில் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபூட்டர் டிவ் இது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இந்த சிமெண்டிக் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா. இதே மாதிரி ஒரு எலமெண்ட்டு பட்டன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பட்டன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டணுமா என்னன்னு தெரியல. பட்டன் ஷேப் எப்படி வரும்னா, இப்போ நான் பாடி டேக்குள்ளே ஒரு பட்டன் போட்டுறேன். ஸோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் பட்டன் டேக் போட்டுடுறேன். பிகாஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு பட்டன் காட்டல. இப்போ கிளிக் மீன்ற ஒரு பட்டன் போடுறேன். கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டேன். இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஷேப் கிடச்சிருக்கு, தெரியுதா? இப்போ கிளிக் மீன்ற ஒரு பட்டன் ஷேப், நீங்கள் பட்டன் டேக்னு போட்டாலே இந்த மாதிரி பட்டன் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் ஸ்டைல் வேணும்னா நார்மலாக நம்ம இன்டர்னலில் பண்ணுற மாதிரியே போயிட்டு அதுக்கு ஒரு ஸ்டைல் எழுதிக்கலாம். நீங்கள் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி ஸ்டைல் ஓப்பன் டேக்னு போட்டு பட்டனை செலக்ட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட், இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பார்டர் வேணான்னா பார்டரையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்டர் நன்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இதே ஃபோன் சைஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் பெருசாகும். இந்த CSS பற்றிலாம் நீங்கள் இந்த CSS நிறைய அடிக்கிறீங்களே, இதை பற்றி உங்களுக்கு ஐடியா எதுவும் சொல்லி அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் CSS பற்றியெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் CSS தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை சொல்கிறேன்.
நீங்கள் பட்டன் டேக் யூஸ் பண்ணாலே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அதுக்கு ஹைட்டு வித்து கொடுத்து பாக்ஸ் ஷேப்பில் வர வைக்கணும்னு இல்லை. பட்டன் ஆல்சோ கால்ட் அஸ் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் தான். அதாவது அதுவுமே ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டேக் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.